நான் அம்மா வீட்ல இருந்தேன் பிரசாத். நீங்க தான் அவந்திகாவை ஹேண்டில் பண்ண சொன்னீங்க. தொண்டையிலிருந்து குரல் வெளியே வரவே தடுமாறியது அவளுக்கு. ஓ, நான் கொடுத்த வேலையை முடிச்சிட்டியா கேட்டான் பிரசாத். இல்ல. அவளது முகம் விழுந்து விட்டது. பிரசாத், அவ நாம நினைச்சதை விட ஆபத்தானவளா இருக்கா. அவளால அம்மாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ உங்களால மட்டும்தான் எனக்கு இதுல ஹெல்ப் பண்ண முடியும் பிரசாத். இப்ப மட்டும் நாம சீக்கிரமா ஒரு பிளான் போட்டு அந்த அவந்திகாவை அழிக்கலனா அப்புறம் நம்மளுக்கு ஒண்ணுமே மெஞ்சாது பிரசாத். அவளது குரலில் பயத்தினால் வந்த நடுக்கம். எழுந்து நின்று அவளை அணைத்து கொண்டவன் அவளது தலைமுடியை கோதியபடியே, பவி, என்ன மன்னிச்சிரு. இப்போ என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது என்றவன் குரலில் வேதனை. அவனது பதிலை கேட்டவள், ஏன் பிரசாத் என்று கேட்க, ஏன்னா என்னோட தொழில் மொத்தமோ திவால் ஆயிருச்சு. உனக்கு புரியுதா? திவால் ஆகிருச்சு. ஐ எம் அ பேங்க்ரப்ட் நவ் என்று வேதனை தாங்காமல் கத்தினான். இதை கேட்ட பவித்ரா தான் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டாள். என்ன என்ன சொல்றீங்க பிரசாத்? ஆனா எப்படி? அவளுக்கு புரியவில்லை. எப்படியா? மொத்த ஸ்டாக் மார்க்கெட்டும் கிராஷ் ஆகிருச்சு. ஒரே ராத்திரியில என்கிட்ட இருந்த மொத்த சொத்தும் மொத்தமா போயிருச்சு. அகங்காரமாக சிரித்தான் பிரசாத். ஆனா இவ்ளோ சீக்கிரம் எப்படி முடியும்? பவித்ராவுக்கு குரலே வெளியே வரவில்லை. நேற்று அவர்களிடம் கோடி கணக்கில் இருந்தது சொத்து. இன்று சல்லி பைசா கூட இல்லையா? அதுவும் ஒரே ராத்திரியிலையா? பவித்ராவிற்கு நெஞ்சை அடைப்பது போல் இருந்தது. பவித்ரா, போயிடு, என்னை விட்டு போயிடு. என்கிட்ட இருந்த உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது. உனக்கு புரியுதா? என்னால உனக்கு எந்த யூஸும் கிடையாது. அகங்காரமாக கத்தினான் பிரசாத். அவனால் அவனது தோல்வியை இன்னுமே தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவனது கையை பிடித்து கொண்ட பவித்ரா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க பிரசாத்? நான் இருக்கேன்ல. என்கிட்ட இன்னும் பணம் இருக்குல்ல. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு பிரசாத். நம்ம 2 பேரும் சேர்ந்தே அந்த அவந்திகாவை அழிக்கலாம். அவனை தேற்றினாள் பவித்ரா. என்னடி, என்ன தேத்துறியா? அவனது குரல் உறைந்து விட்டிருந்தது. உன்கிட்ட இருக்க பணம் எல்லாம் சுத்தமா பத்தாது. அந்த அளவுக்கு நான் நஷ்டமாகி போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்று முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு பிரசாத் கூற, இல்ல பிரசாத், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. மொத்த நாதன் குடும்பத்தோட சொத்தும் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. மொத்தம் 10,000 கோடிக்கு மேல. அது போதாதா சொல்லுங்க? கெஞ்சினாள் அவனிடம். சரி, அப்போ என்னோட வெளிநாட்டு அக்கௌண்ட்டுக்கு மொத்த பணத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணிடு. இந்த நாடே நம்மளுக்கு வேணாம் பவி. நம்ம 2 பேரும் வெளிநாட்டுக்கு போயிடலாம். படபடவென பேசினான் பிரசாத். இதை கேட்ட பவித்ராவின் மனதில் ஏதோ ஒரு எச்சரிக்கை உணர்வு பிறப்பெடுத்தது. இல்ல, மொத்த பணத்தையும் நம்ம பிரசாத் அக்கவுண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது. அவளது மனம் எச்சரித்தது. ஆனால் இதை செய்யவில்லை என்றாலும் நாளையே கூட அந்த பணம் மொத்தமும் அவந்திகாவின் அக்கவுண்டிற்கு போய்விடும். அதனால் சீக்கிரமாவே நாதன் குடும்பத்தின் மொத்த சொத்திற்கான வாரிசும் அவந்திகா தான் என்று விசாரணையில் அவர்களுக்கு தெரிய வந்துவிடும். அது தெரிய வந்த அடுத்த நிமிடம் மொத்த சொத்தும் அவந்திகாவின் கைகளுக்கு போய்விடும் என்பது நிச்சயம். மறுபக்கம் பிரசாத், 1000 இருந்தாலும் அவன் தனது கணவன். அதனால் அவன் தன்னை ஏமாற்றிவிட போவதில்லை. அதோடு அவன்தான் கூறினானே, நம் இருவரும் வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிவிடலாம் என்று. அதனால் பிரசாதை நம்பலாம் என்று முடிவெடுத்தாள். பின்னர் சிறிது நேரத்திலேயே பவித்ராவின் வங்கி கணக்கில் இருந்த பணம் முழுதும் பிரசாதின் வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டது. அதன் பிறகு அவளுக்கு துணிகளை பேக் செய்ய கூட பிரசாத் உதவி செய்தான். பவி, நீ முதல்ல ஏர்போர்ட் போயிட்டு எனக்காக வெயிட் பண்ணு. இந்த அவந்திகாக்கான பொறுப்பு மட்டும் நான் ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நானும் ஏர்போர்ட் வந்துடுறேன் என்று பிரசாத் கூற, என்ன பிரசாத், என்ன மட்டும் தனியா போக சொல்றீங்க? அவளது குரலில் சிறிது கலக்கம். பயப்படாத பவி, நீ என்னோட மனைவி. நான் உன்னை தனியா விட்டுற மாட்டேன். எனக்கு இருக்கிற வேலையை முடிச்சுட்டு நானும் சீக்கிரமாவே ஏர்போர்ட் வரேன். இன்னும் நம்மளுக்கு டைம் கொஞ்சம் தான் இருக்கு. போலீஸ் நம்மளை பத்தி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு நம்மளை தேடி வரத்துக்குள்ள நாம இந்த நாட்டை விட்டு கிளம்பி ஆகணும். பவித்ராவும் பிரசாதின் வார்த்தைகளை நம்பினாள். அதை விட்டால் அவளுக்கு வேறு வழியும் இருக்கவில்லை. ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்ற நம்பிக்கை அவளுள் பிறந்தது. அந்த நம்பிக்கையோடு காரை எடுத்துக்கொண்டு விமான நிலையத்திற்கு புறப்பட்டாள் பவித்ரா. அவந்திகாவை கொல்லதான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிவிட்டு வருவதாக பிரசாத் சொன்ன எல்லாம் 100% உண்மைதான். ஆனால் தன்னை கொல்லவும் ஒரு ஆளை பிரசாத் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று பவித்ராவுக்கு தெரிந்திருக்கவில்லை. அதனாலோ என்னவோ தன் காரை ஒரு கார் தொடர்ந்து கொண்டு வருவதை அவள் கவனிக்கவில்லை. ஆனால் அவள் அதை உணர்ந்த நொடி அவளது கார் பின்னால் வந்து கொண்டிருந்த காரால் அடிக்கப்பட்டு காற்றில் பறந்து கீழே விழுந்து விட்டது. உண்மையை சொல்ல போனால் பிரசாத் மணியன் முந்தைய நாள் இரவு மொத்தம் 2 திட்டங்களை தீட்டி வைத்திருந்தான். ஒருவேளை பவித்ரா அன்று இரவே அவந்திகாவின் கதையை முடித்து விட்டாள் என்றால் தனது 2 கைகளையும் விரித்து அவளை தன்னோடு அழைத்துக் கொள்வது. இல்லை, பவித்ரா தான் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்கவில்லை என்றால் எந்த வேலைக்கும் ஆகாத அவளை கடாசி விடுவது. உண்மையை சொல்ல போனால் அவனுக்கும் பவித்ராவிடம் இருந்து
தேவைப்பட்ட ஒரே ஒரு விஷயம் நாதன் குடும்ப சொத்து, அவ்வளவுதான். இப்பொழுது தனக்கு தேவையானது கிடைத்து விட்டதும் அவளை பரலோகம் அனுப்பி வைத்து விட்டான். பவித்ராவின் கதையை முடித்துவிட்டு திருப்தியுடன் நாட்டை விட்டு ஓட தனது பொருட்களை எல்லாம் பேக் செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து காரில் ஏறி கிளம்ப கதவடைக்க போன நேரம் அவனது காரின் குறுக்கே ஒரு கருப்பு நிற கார் வழியை மறித்து கொண்டு வந்து நின்றது. உள்ளிருந்து அமர் பிரஜித் இறங்கி வந்தான். அவனுக்கு பின் 2 பாடி கார்டுகளும் வந்தன. அவர்களின் கையில் அன்று அவந்திகாவின் வீட்டிற்கு வந்த அந்த 3 நிழல் மனிதர்களில் ஒருவன் இருந்தான். அவனை பார்த்தவுடன் அது யார் என்று பிரசாத்திற்கு அடையாளம் தெரிந்துவிட்டது. அன்று பவித்ரா முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு வீட்டிற்கு வந்த பொழுதே அவளது திட்டத்தோடு சேர்ந்து தனது திட்டமும் தோர்த்து போய்விட்டது என்பது புரிந்து கொண்டான். ஆனால் அது இப்படி வெளிவரும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அமரை பார்த்து முறைத்த பிரசாத், இப்ப எதுக்கடா இங்க வந்து வழிய மறைச்சிட்டு நின்னுக்கிட்டு இருக்க என்று கேட்க, அது என்னன்னா பிரசாத், உனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி இன்னும் என்கிட்ட கொஞ்சம் மிச்சம் இருக்கே, அதான் என்றான் அமர் தெனாவெட்டாக. பாக்கியா? இன்னும் எனக்கு நீ பாக்கி கொடுக்க உன்கிட்ட எந்த வழியும் இல்ல. அதே தென்னாவெட்டோடு பதில் அளித்தான் பிரசாத். இருக்கே பிரசாத், அதான் உனக்கு நீ உன் கையாலேயே சூனியம் வச்சுக்கிட்டியே, என்ன புரியலையா? இதோ இங்க நிக்கிறானே உன்னோட அடியாள், இவனோட சேர்த்து இன்னும் 2 பேரும் போலீஸ்ட நீதான் அவங்களை எல்லாம் கொலை பண்ண அனுப்பி வச்சதா ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸும் வந்துருவாங்க. ஆனா நான் உனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியும் கொடுக்கணுமே, அதுக்குதான் இப்ப வந்திருக்கேன் என்றபடி அமர் முன்னால் நகர தனது சட்டையினுள் ஒளித்து வைத்திருந்த துப்பாக்கியினை எடுத்து பிரசாத் அமரை குறிவைத்தான். அதை பார்த்ததும் அமர் அலட்டி கொள்ளவே இல்லை. அவனது நடையும் நிற்கவில்லை. இதை பார்த்த பிரசாத் அமரை சுட அவரது தோள் பட்டையின் ஓரத்தை பதம் பார்த்தது. அப்பொழுது அமரின் முகத்தில் எந்த வலியும் தெரியவில்லை. அவையெல்லாம் இத்தனை காலத்திற்கு மறத்து போய்விட்டன போலும். அமர் முன் சென்று பிரசாதின் முகத்திலேயே ஓங்கி ஒரு குத்து விட்டான். இன்னொரு முறை சுடுவதற்காக பிரசாத் கையை உயர்த்த அவனது கையிலேயே ஒரு அடி போட அந்த துப்பாக்கி கீழே போய் விழுந்து விட்டது. மீண்டும் அவனது முகத்திலேயே ஓங்கி குத்தினான். அவனது 3வது குத்தின் பொழுது பிரசாதின் பார்வை மங்கத் தொடங்கி இருந்தது. தனது முழு சக்தியையும் சேர்த்து பிரசாதின் முகத்தில் பலாரென அறைந்தான் அமர். இந்த முறை பிரசாதின் பற்கள் ஆட்டம் கண்டன. ஆனால் அமர் நிறுத்துவதாயில்லை. அவனது அடுத்தடுத்து ஒவ்வொரு அடியும் இன்னும் வேகமாகவும் பலம் வாய்ந்ததாகவும் இருந்தது. அவனது உள்ளத்தில் இத்தனை நாள் சேர்த்து வைத்திருந்த வெறுப்பின் அக்கினி மொத்தமும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்திருந்தது. அவனது மனது பிரசாதின் சாவை எதிர்பார்த்து ஆடி தீர்த்து கொண்டிருந்தது. அது எந்த அளவுக்கு உச்ச நிலையை அடைந்திருந்தது என்றால், அங்கே தான் அடிப்பவன் இன்னும் 2 அடியில் செத்து போய்விடும் நிலையில் துடித்துக் கொண்டிருக்கின்றான் என்று கூட உணர அது மறுத்திருந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த 2 பாடி கார்டுகளும் இவனை பிரசாதிடம் இருந்து பிரிக்க முயன்றனர். அமர் பிரஜித், நிறுத்துங்க, அவன் செத்துட போறான் என்று கூற அப்பொழுதும் அவன் நிறுத்துவதாய் இல்லை. அமர், அவனை விடுங்க, போலீஸ் கிட்ட வந்துட்டாங்க, அவனை அவங்க பாத்துப்பாங்க, நீங்க இப்படி பண்றத பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை என்று அந்த தடியன் கூற, எனக்கு ஜெயிலுக்கு போறது பத்திலாம் கவலை இல்ல, நான் இவனை கொல்லணும் என்று துடித்தான் அமர். மேலும் பிரசாதை அவன் தாக்க முகம் முழுவதும் ரத்தம் வழிய நின்று கொண்டிருந்த பிரசாத் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டான். அக்கா, அவங்க ஏன் இன்னும் வரல? ஏதாச்சும் தப்பு நடந்திருக்குமோ? புருவத்தை சுருக்கியபடி அவந்திகாவிடம் தன்னை உறுத்தி கொண்டிருந்த கேள்வியை கேட்டான் அருண். அவர்கள் இருவரும் காவல் நிலையத்திற்கு எதிரே இருந்த டீ கடையில் அமர்ந்திருந்தனர். அமர் சென்று பிரசாதை அழைத்து வருவதை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்தனர். ஏன், என்னாச்சு அருண் என்று கேட்டாள் அவந்திகா. அப்பொழுது அவனுக்கு போன் வர பேசி முடித்து விட்டு வந்தவன், அக்கா, அமர் அண்ணா பிரசாத் 2 பேருமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களாம். 2 பேர் நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். இந்த அமர் அண்ணா போய் ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அக்கா? பாடி கார்டு தன்னிடம் சொன்னவற்றை அவந்திகாவிடம் சொன்னான் அருண். அளவில்லாத வெறுப்பு அமரோட கண்ணை மறைச்சிருச்சு போல. சரி, சீக்கிரம் வா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சரிக்கா. டீ கடையை விட்டு வெளியே வந்து இருவரும் எதிர்பக்கம் இருந்த கார் பார்க்கிங்கில் இருந்த தங்களது காரை எடுக்க ரோடை கிராஸ் செய்ய போக அப்பொழுது ஒரு கார் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து விட்டு அவந்திகா, அருண் ஜாக்கிரதை என்று கத்தியவாறு ரோட்டின் அந்த புறம் அருணை தள்ளிவிட்டாள். அந்த கார் அவளின் மீது மோதி அவள் சிறிது தூரம் தள்ளி இருந்த இடத்தில் சென்று விழுந்து விட்டாள். அக்கா! இதை பார்த்த அருணுக்கும் பூமி காலுக்கடியில் நழுவியது போல் இருந்தது. அவளை மோதிய அந்த கார் மீண்டும் யூட்டர்ன் எடுத்து அவளை நோக்கி வர டிராபிக்கில் நின்று கொண்டிருந்த ஒரு ஆடி கார் டிராபிக்கை கிழித்து கொண்டு அவந்திகாவை நோக்கி வந்து கொண்டிருந்த காரின் மீது போய் மோதியது. இந்த 2 காரும் மோதிக்கொண்ட ஒளி அந்த ஊரையே நடுங்க செய்தது.
அவந்திகாவை நோக்கி வந்த கார் சுக்கு நூறாக நொறுக்கப்பட்டிருந்தது. அந்த ஆடி காருக்கு அதே நிலைதான். மேலும் இது காவல் நிலையத்திற்கு வெளியே நடந்ததால் அந்த இடமே கலவரமானது. கீழே விழுந்து கிடந்திருந்த அவந்திகா எழுந்து உட்கார முயன்றாள். அப்பொழுது அந்த ஆடி காரிலிருந்து ஒரு மனிதனை இழுத்து வெளியே போட்டு கொண்டிருந்தார்கள் காவல்துறையினர். அந்த மனிதனின் முகத்தை பார்த்த அவந்திகா அதிர்ச்சியில் ஒரு வினாடி மூச்சு விடவும் மறந்து போனாள். அங்கே காவலர் துணையினர் அந்த ஆடி காரில் இருந்து வெளியே போட்ட ஆள் ரவிச்சந்திரன். அதிர்ச்சியில் இருந்து வெளிவரும் முன்னரே அவளுக்கு சுய நினைவு பறிபோனது. ரவிக்கு சில சிறிய காயங்கள் தான் உடலில் பட்டிருந்தன. அவனது தோள்பட்டை தான் வெகுவாக பாதிப்படைந்திருந்தது. அதில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது. மறுபுறம் அவந்திகாவிற்கு உடல் முழுவதும் சிறு சிறு சிராய்ப்புகள் தான் இருந்தன. ஆனால் அவள் மூர்ச்சை அடைந்து இருந்தாள். இருவரும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட அன்று டியூட்டியில் இருந்தது டாக்டர் ஷாம் தான். அன்று கௌதமின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டாரே ஷாம் சிரஞ்சீவி, அவர்தான். இவர்களை பார்த்து ஓடி வந்த ஷாம், என்னாச்சு, ஏதோ கார் ஆக்சிடென்ட் சொன்னாங்க என்று ரவியிடம் கேட்க, ஆமா என்றவன் தனது பக்கத்து பெட்டில் படுத்து கொண்டிருந்த அவந்திகாவை பார்த்து, சீக்கிரம் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க என்றான். ஆல்ரெடி அவந்திகாவை பரிசோதித்துக் கொண்டிருந்த டாக்டர் ஷாம், இவங்களுக்கு வெறும் மயக்கம்தான் என்றார். சரி என்றவாறு தலையாட்டிய ஷாம் கைகளில் பேண்டேஜை எடுத்துக்கொண்டு, அவங்க நல்லா இருக்கிறதுனால நான் முதல்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறேன் என்றான். அவனது முகத்திற்கு நேராக கையை உயர்த்திய ரவி, லேடிஸ் ஃபர்ஸ்ட் என்றான் அவந்திகாவை நோக்கி கையை திருப்பியபடி. இதை பார்த்த ஷாமின் முகத்தில் இருந்த கேள்வியை ரவியால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் ரவி எந்த பதிலையும் தரப்போவதில்லை என்பதை யூகித்த ஷாம், சரி உங்களை என்னோட ஜூனியர்ஸ் பாப்பாங்க என்று கூறியபடி அவன் சென்று அவந்திகாவை கவனிக்க ஆரம்பித்தான். ரவியையும் பக்கத்து அறைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டான். செய்தி அறிந்த மறு நிமிடம் சுலோச்சனாவும் பூர்ணிமாவும் மருத்துவமனைக்கு வந்து விட்டார்கள். அவன் கையில் இருந்த நீளமான காயத்தை பார்த்துவிட்டு, ஏ ரவி, எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்க என்று பதறினார் சுலோ. ரவி, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு, ரொம்ப வலிக்குதா? அக்கறை இருந்தது பூர்ணிமாவின் குரலில். அவனது அறையில் இருந்த டாக்டர் இவர்களை பார்த்துவிட்டு, பெரிய அடியெல்லாம் இல்ல, 1-2 வாரத்துல சரியாகிடும் என்றார். இதை கேட்டுவிட்டு அறையில் இருந்த போலீசாரிடம் திரும்பிய சுலோச்சனா, என்ன நடந்துச்சு, யார் ஆக்சிடென்ட் பண்ணது என்று கேட்க, மேடம், சார் தான் அவந்திகா மேடமை காப்பாத்துறதுக்காக இந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு என்று பூராத்தையும் போட்டு உடைத்து விட்டார் அந்த காவல் அதிகாரி. என்ன ரவி இது, இவர் என்ன சொல்றாரு? அதிர்ச்சியில் சுலோச்சனா கத்த, அம்மா, இதுக்கும் அவந்திகாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை யாரோ கொல்ல முயற்சி பண்ணாங்க, நான் போய் காப்பாத்தினேன், அவ்வளவுதான். அவ இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நான் அதுதான் பண்ணிருப்பேன் எடுத்துரைத்தான் ரவி. ஆமா மேடம், சார் மட்டும் ஹெல்ப் பண்ணலனா இந்நேரம் அவந்திகா மேடம் உயிரோடவே இருந்துக்க மாட்டாங்க. சார் உண்மையாலுமே ஒரு ஹீரோ தான் மேடம், புகழ்ந்துரைத்தான் அந்த அதிகாரி. ரவி எதுக்கு இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கான், அவனுக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தா என்ன பண்றது என்று சுலோச்சனா கவலைப்பட்டு கொண்டிருக்க, அவ செத்தா சாகட்டும்னு விடவும் தானே, இவ எதுக்கு போய் தேவையில்லாம ஹெல்ப் பண்ணா என்று புழுங்கி கொண்டிருந்தாள் பூர்ணிமா. ரவி அதை கௌதம்காக தான் பண்ணிருப்பார் ஆண்டி. ஆனா ரவி, அடுத்த தடவை இப்படி பண்றதுக்கு முன்னாடி நீங்க எங்களை பத்தியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க என்று கூற கூற அவளது கண்களில் அருவி வழிய ஆரம்பித்திருந்தது. எப்படியோ ஒரு வழியாக அவள் கடமையை செய்து முடித்துவிட சுலோச்சனா இவளை சமாதானப்படுத்த வந்தார். ரவி, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது நான் தப்புன்னு சொல்லல, ஆனா தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மம்னு சொல்லுவாங்க, அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ பூர்ணிமாவை வேற கல்யாணம் பண்ணிக்க போற, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பாவம் இந்த பச்சை குழந்தையோட நிலைமைய நினைச்சு பாரு. சுலோச்சனா பச்சை குழந்தை என்று கூறியது வேற யாரையும் அல்ல, சாட்சாத் பூர்ணிமாவையே தான். ஆண்டி, ரவி ஏதோ சொல்லாதீங்க, அவர் நல்லதுதான் பண்ணிருக்காரு, பெரிய மனது காரியம். இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாம் சரிதான் பூர்ணிமா, ஆனா அவனையும் அவன் கொஞ்சம் பாக்கணும்ல. அவர் அடுத்த உரையை ஆரம்பிக்க, அம்மா எனக்கு எல்லாம் புரியுது, எனக்கு இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் என்று ரவி அமைதியாக கூற, ரவி உங்களை பாத்துக்க நான் இங்க இருக்கேன் என்றாள் பூர்ணிமா. இல்ல, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும் தெளிவாக மறுத்து விட்டான் ரவி. இல்ல ரவி, உங்களுக்கு நான் எந்த தொந்தரவும், இங்க யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, முகத்தில் அடித்தார் போல் கூறிவிட்டான். அவனை மேலும் எரிச்சல் படுத்த விரும்பாத பூர்ணிமா, சரி ரவி, அப்போ நீங்க நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு சூப் வச்சு எடுத்துட்டு வரேன் என்று சிரித்த முகமாக கூற ரவி அதை கண்டு கொண்டதாய் கூட தெரியவில்லை. சிறிது நேரம் சுலோச்சனா ரவியிடம் பேசிவிட்டு பின்னர் அவரும் கிளம்பி விட்டார்.
அவர்கள் ரவியின் அறையை விட்டு வெளியே வந்து ஷியாமை பார்க்க சென்றனர். அவனை பார்த்து வாயெல்லாம் புன்னகையாக, டாக்டர் ஷியாம், ரவிய நல்லா பாத்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிப்பா. அவனுக்கு ஏதாச்சும் வேணும்னா உடனே எனக்கு கால் பண்ணப்பா என்று சுலோச்சனா கூற, ஆண்டி நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, ரவிக்கு பெருசா எதுவும் அடிபடல, அவர் நல்லா இருக்காரு என்றான் இவனும் வாயெல்லாம் சிரிப்பாக. அப்புறம் டாக்டர் ஷியாம், அவந்திகா எப்படி இருக்கா என்று கேட்டாள் பூர்ணிமா. அவங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகிட்டு இருக்காங்க, இதோ இந்த வார்டுல தான் இருக்காங்க என்றான் ரவியின் பக்கத்து அறையை காட்டி. ஷாம் விடை பெற்று சென்றவுடன் அவந்திகா அனுமதிக்கப்பட்டிருந்த அறையின் வழியே செல்லும் போது பூர்ணிமாவின் கண்கள் தானாக திறந்திருந்த அறை கதவின் வழியே பார்வையை செலுத்தியது. உள்ளே இன்னும் அவந்திகா முழிப்பு வராமல் படுத்திருக்க அருண் அவள் பக்கத்தில் அமர்ந்திருந்தான். இவர்களை பார்த்தவுடன் அவனது புருவங்கள் சுருங்கின. போகலாம், சுலோச்சனாவின் வார்த்தைகள் இவை. அவரை பொறுத்தவரை அவந்திகா என்பவள் யாரோ ஒரு மூன்றாவது மனுஷி, அவ்வளவுதான். அவர்கள் சென்றவுடன் எழுந்து போய் அந்த அறையின் கதவை அடைத்து விட்டான் அருண். பின்னர் அவந்திகாவின் அருகில் வந்து அமர்ந்து அவள் முழிப்பதற்காக காத்திருக்க ஆரம்பித்தான். ஆனால் நேரம் போக போக அவளது நிலைமை இன்னும் மோசமானது போல்தான் தெரிந்ததே தவிர அவள் முழித்த பாடில்லை. சிறிது நேரம் கழித்து அவளது உடல் வியர்க்க ஆரம்பித்து விட அருணை பயம் பிடித்து கொண்டது. ஓடி சென்று ஷியாமை அழைக்க போக அவன் ரவியின் அறையில் இருந்தான். ஷியாம் விஷயம் அறிந்து அவந்திகா அறைக்கு வர ரவியும் அவன் பின்னால் வந்தான். அவந்திகாவை வந்து பரிசோதித்த ஷியாம் புருவங்கள் தானாக சுருங்கின. என்னாச்சு என்று ஷியாம் கேட்க, என்னன்னு தெரியல டாக்டர், நல்லாதான் இருந்தாங்க, திடீர்னு அக்காக்கு என்னாச்சுன்னு தெரியல. அக்காக்கு என்னாச்சு டாக்டர்? விட்டால் அழுது விடுவான் போல் ஆகிவிட்டான் அருண். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நான் என்னன்னு பாக்குறேன் என்றபடி அவந்திகாவை பரிசோதித்தவன், இவங்க முன்னாடி ரொம்ப பிரஷர்ல இருந்திருப்பாங்க போல, அதுதான் இப்போ இல்னஸ் வெளிப்படுத்துது என்று ஷியாம் கூற, ஆமா டாக்டர், அக்கா ரொம்ப பிரஷர் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க முன்னாடிலாம். தலையை மிக வேகமாக ஆட்டி வைத்தான் அருண். ரவி இது எதையுமே கவனிக்கவில்லை. அவனது பார்வை முழுவதுமே அவந்திகாவையே ஆழ்ந்து அளவெடுத்து கொண்டிருந்தது. அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது நேற்று இரவு நடந்த விஷயங்கள் எல்லாம். உடல் அளவில் அவள் பலமில்லாதவளாக தெரிந்தாலும் மனதளவில் அவளுள் எத்தனை வலிமை, எத்தனை ஞானம் என்று ஆச்சரியப்பட்டு போனான் ரவி. அவனது உதவி இல்லை என்றாலும் நேற்று இரவு அவளது எதிரிகளை எல்லாம் மிக அருமையாக கையாண்டிருப்பாள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் எதாலும் காயப்படக்கூடியவளாக இல்லை. அவளது உடல் நிலையை பற்றி சொல்ல போனால் அவளும் சதையும் இரத்தத்தாலும் ஆன உயிரினம் தானே. ஆனால் உடல் என்பது வெறும் தோற்றம் தானே. ஒரு மனிதனை உலகிற்கு வெளிப்படுத்தக்கூடியது அவனின் மனம்தானே. அப்படி பார்க்கையில் அவந்திகா மிக பெரிய பலசாலியாக தெரிந்தாள் அவனது கண்களுக்கு. இந்த பக்கத்தை அவன் இப்பொழுதுதான் பார்க்கிறான். இன்னும் சொல்ல போனால் அவளின் இந்த முகம் அவனை வெகுவாக ஈர்த்தது. இந்த அவந்திகாவை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனா என்று அவனது மனது பின்னணி பாட ஆரம்பிக்க, உங்களுக்கு ரெஸ்ட் தேவை மிஸ்டர் சந்திரன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. குறுக்கே புகுந்தான் அந்த சண்டாளன். அதான்பா டாக்டர் ஷியாம். சரி, நான் பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன், ஏதாச்சும் உதவி வேணும்னா தயங்காம வந்து கேளு அருணை பார்த்து கூறினான் ரவி. சரி, அப்புறம் நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி சங்கடத்தோடு கூறினான் அருணகிரி. யூ வெல்கம் என்றபடி அவந்திகாவை ஒரு முறை பார்த்து விட்டு சென்றான் ரவி. அதன் பின் அவன் இந்த அறைக்கு வரவே இல்லை. அவனது அறைக்கு வந்து அவனை பரிசோதித்த டாக்டர் ஷியாம், நீங்க இப்பயே கூட வீட்டுக்கு போய்க்கலாம், உங்க ஃபேமிலி டாக்டர் வச்சு தினமும் பேண்டேஜ் மட்டும் மாத்திக்கோங்க, சீக்கிரமாவே முழுசா குணமாயிடுவீங்க என்றான். ஓகே என்று ரவிச்சந்திரன் சொன்னானே தவிர ஹாஸ்பிட்டலில் இருந்து அவன் நடையை கட்டுவது போல் தெரியவில்லை. அவன் ஹாஸ்பிட்டலிலேயே தான் இருந்தான். தனது கம்பெனி சம்பந்தமான வேலைகளையும் அங்கு வைத்து பார்க்க ஆரம்பித்தான். அவந்திகா இன்னும் கண் விழித்த பாடு இல்லை. ஒவ்வொரு முறை அவந்திகாவை பரிசோதனை செய்துவிட்டு வரும்போதும் அவளது உடல்நிலை பற்றி ரவியிடம் தகவல் சொல்வான் ஷியாம். அதெல்லாம் சிறு தலை அசைப்போடு முடித்துக் கொள்வான் ரவி. ஒரு வழியாக வெகு நாட்களுக்கு பிறகு அவந்திகாவிற்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஆரம்பித்தது. ஆனால் அவளுக்கு திரும்ப திரும்ப சில பயங்கர கனவுகள் வந்த வண்ணமே இருந்தன. என்ன காரணத்தினாலோ அவளது மூளை கடந்த 25 வருடங்களாக அவளுக்கு நடந்தவற்றை எல்லாம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தன. அவளது தாய் அவளை வெளிநாட்டிற்கு அழைத்து சென்றது. பின்னர் அவள் வளர வளர அவளுக்கு தாய் கம்ப்யூட்டர் புரோகிராமிங் சொல்லி தந்தது. 6 வருடங்களுக்கு முன் நடந்த ஆக்சிடென்ட், அதன் பின்னர் ரவியிடம் திருமணம் நடந்தது என ஒவ்வொன்றாக அவளது மூளையில் ஓடிக்கொண்டிருந்தது. அது அவளின் குழந்தை பருவம். அன்று தான் அவளது தாயை பிரிந்தாள். அவந்திகா தங்கம், அம்மா உன்னை விட்டுட்டு போக போறேன்டா
இனிமே நீயே உன்னை பாத்துக்கணும் என்ன, எப்படியும் படிப்புல கவனமா இருக்கணும், அதோட கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும், அதை மட்டும் எப்பயும் நிறுத்தக்கூடாது. என்னடா கண்ணா? அம்மா எங்க போறீங்க? குழம்பி போய்விட்டாள் குழந்தை. நான் ரொம்ப தூரம் போறேன்டா, அந்த இடத்துக்கு உன்னால மட்டும்தான் வர முடியும். அவளது தாய் அவந்திகாவின் தலையை கோதியபடியே சிரித்து கொண்டே கூறினாள். மா என்ன சொல்றீங்க? திணறினாள் அவந்திகா. அவளது கேள்விக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அவளது தாய் இருளில் மறைந்து போய்விட்டாள். மா மா தனது தாயை இருளில் தேட ஆரம்பித்தாள் அவந்திகா. ஆனால் அவளது தாயார் கிடைக்கவே இல்லை. மா அவந்திகா கனவில் இருந்து விழுக்கென எழுந்து அமர்ந்து விட்டாள். கனவில் இருந்து எழுந்தவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவளது கனவின் அர்த்தம் என்ன? தனது தாய் தன்னிடம் என்ன கூறினார்கள்? தன்னை சுற்றி பார்த்தவளுக்கு தான் மருத்துவமனையில் இருக்கிறோம் என்று புரிந்தது. அருண் அவளுக்கு அருகில் அமர்ந்தவாறு உறங்கிக் கொண்டிருந்தான். தனது அலைபேசியை எடுத்து பார்த்தவளுக்கு தான் இத்தனை நாட்களாவா சுயநிலை இல்லாமல் கிடந்தோம் என்பது அதிர்ச்சி தந்தது. அவளது மனதில் பல வகையான உணர்ச்சிகள் எழுந்த வண்ணம் இருந்தது. இறுதியாக என்ன நடந்தது என்ற எண்ணங்களுக்குள் மூழ்கி போனாள். அப்பொழுது அவளது அறை கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. ரவி தனது கம்பீரமான நடையில் உள்ளே வந்து கொண்டிருந்தான். அவள் கண் விழித்திருப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கு அப்படி ஒரு செய்தியும் வந்திருக்கவில்லை. தனது அசடு வழிய முகத்தோடு சட்டென்று மறைத்து கொண்டவன் தன் நடையின் வேகத்தை தளர்த்தினான். இப்போதான் எழுந்தியா? சிறு குரலில் கேட்டான். ஆம் என்பது போல் தலையசைத்தவள், நேத்து நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி என்றாள். அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. அதோட இப்ப ரொம்ப நல்லாயிருச்சு. நீ இப்ப எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் என்றபடியே அவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்க நினைத்தவள் அவனது திடமான தேகத்தையும் சுறுசுறுப்பான அசைவுகளையும் பார்த்து கேட்க வந்ததை மீண்டும் உள்ளேயே விழுங்கிவிட்டாள். அன்னைக்கு உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணது பிரசாத் மணியன் அனுப்பின ஆள் தான் என்று இவன் கூற, கெஸ் பண்ணேன். ஆனா இனிமே அவனால உனக்கு எந்த ஆபத்தும் வராது. தெரியும். பிரசாத் மணியன் கைது செய்யப்பட்டு விட்டான் என்ற செய்தியே அவனுக்கு இப்பொழுதுதான் தெரிய வந்தது. ஆனால் இத்தனை நாள் சுயநினைவில்லாமல் இருந்த இவளுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? அப்போ இதுவரையுமே அவ பிளான் பண்ணி வச்சிருந்தாளா? ஏனோ அவளது அறிவு திறனும் அதன் கூர்மையும் அவனை பிரமிக்க வைத்தது என்றே சொல்லலாம். சரி, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறேன், அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன் என்று கூற அவளும் தலையாட்டினாள். நான் நல்லா இருக்கேன், அதோட தேங்க்யூ. அந்த ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்காகவும் சரி அதுக்கப்புறத்துக்காகவும் தேங்க்யூ மனதார சொன்னாள். நான் தான் சொன்னேன்ல, நன்றிக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. இது என்னோட கடமை தான். அதுவும் இல்லாம நீ நம்ம பையனோட அம்மா. ரவி வேண்டுமென்றே தான் கௌதம் என்னோட இந்த வார்த்தைகளை எல்லாம் விட்டுவிட்டு நம்ம என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். இது அவர்களின் முடிந்து போன பந்தத்தின் முற்றுப்புள்ளியை தொடர்கதையாக மாற்றி அமைக்க போகும் வார்த்தை என இருவருமே அறிந்திருக்கவில்லை. அவந்திகாவுமே அவனது வார்த்தைகளில் உள்ள அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டால்தான். ரவிச்சந்திரன் ஒரு சிறந்த தகப்பன் என்பது அவளால் என்றுமே மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இன்றுதான் கௌதமை அவனிடம் இருந்து பிரிக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தவளுக்கு மனதினுள் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி எழுந்தது. ஆனால் அதையெல்லாம் பார்த்தால் காலம் பூராம் தனது மகன் சித்தி கொடுமையில் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்கிற யதார்த்தம் அவளை சுட்டது. ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தயங்கியவாறே கூறினாள் அவந்திகா. சொல்லு. அவனது கண்களில் மின்னல் அடித்தது. அது என்னன்னா, ரவி இங்கதான் இருக்கீங்களா? எந்த ஒரு அனுமதியும் வாங்காமல் திடீரென உள்ளே புகுந்திருந்தாள் பூர்ணிமா. வேகமான நடையோடு உள்ளே வந்தவள் ரவியின் தோள்களை சுற்றி கையை போட்டுக்கொண்டு, நான் உங்க ரூமுக்கு போனேன், நீங்க அங்க இல்ல. ஆனா என்னை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பியிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். சரி சரி கிளம்புங்க, அங்க ஆண்டி நம்மளுக்காக வகை வகையா சமைச்சு வச்சுட்டு ரெடியா காத்துட்டு இருக்காங்க. அவந்திகா என்ற ஒருத்தி அந்த அறையிலேயே இல்லையாம். ஆனால் எப்படி பூர்ணிமா அவந்திகா என்கிற ஒருத்தியே அங்க இல்லை என்பது போல் நடந்து கொண்டாலோ அதேதான் ரவியிடம் இருந்தும் அவளுக்கு பிரதிபலித்தது. நீ சொல்ல வந்த சொல்லு. அவன் கண்கள் அவந்திகாவை விட்டு விலகவே இல்லை. பூர்ணிமா என்ற ஒருத்தி அங்கே இருப்பது போலேயே அவன் நடந்து கொள்ளவில்லை. இல்ல, ஒன்னும் இல்ல. அவளது குரலில் சுருதி அடிப்பாலத்திற்கு போயிருந்தது. பூர்ணிமாவை பார்த்த ரவி, வெளியே போய் வெயிட் பண்ண, நாங்க கொஞ்சம் முக்கியமா பேசணும். என்னை விட்டுட்டு என்ன முக்கியமா பேச போறீங்க? சினுங்கினாள் பூர்ணிமா. அவளுக்கு கேள்விக்கு அங்கிருந்த யாருமே பதில் அளிக்கவில்லை. சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன் ரவி. சங்கடமாக சிரித்து கொண்டே வெளியே போய்விட்டாள். இப்போ நீ சொல்ல வந்தது சொல்லு. அவந்திகாவை பார்த்து கேட்டான் ரவிச்சந்திரன். தனக்கு முக்கியத்துவம் கொடுத்த ரவி பூர்ணிமாவை வெளியே அனுப்பி விடுவான் என்று அவந்திகா சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை. இல்ல, ஒன்னும் இல்ல.
தடுமாறியபடியே கூறினாள் அவந்திகா. அவளுக்கு ஏனோ அப்பொழுது இருந்த ஒரு சுகந்தமான மனநிலை இப்பொழுது போய்விட்டது போல் இருந்தது. இதற்கு மேல் என்ன துருவினாலும் அவந்திகா பதில் சொல்ல மாட்டாள் என்று ரவிக்கு புரிந்தது. சரி, உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு என்று அவளை ஒரு முறை பார்த்து விட்டு வெளியே சென்று விட்டான். வெளியே இவனுக்காக காத்து கொண்டிருந்த பூர்ணிமா, ரவி அதுக்குள்ள பேசி முடிச்சிட்டீங்களா என்று ஆச்சரியம் கொண்டாள். ஆனால் அவன் இவளுக்கு எந்த பதிலையும் அளிக்காமல் அவளை தாண்டி சென்று விட்டான். ரவி நில்லுங்க என்றபடி இவள் தான் அவன் பின்னால் ஓடி வர வேண்டியதாயிற்று. ரவி கிளம்ப சென்றதை உறுதிப்படுத்திக் கொண்ட அருண், அக்கா நீங்க அவர்கிட்ட என்ன பேசணும்னு நினைச்சீங்க என்று ஆர்வமாக கேட்டான். அவனுக்கு அங்கே நடந்ததை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அமர் எங்க? அவன் கேள்விக்கு அவள் பதில் அளிப்பது போல் தெரியவில்லை. அமரண்ணா இப்ப நல்லாதான் இருக்காங்க அக்கா, உங்களை பார்க்க கூட இங்க வந்திருந்தாங்க என்று நிறுத்தியவன் பிறகு வாயெல்லாம் பல்லாக, வேற ஒருத்தருக்கு தான் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு என்று கூறி, இப்படி அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து நம்ம சிரிக்க கூடாது அருண் என்று அவனை அதட்டினாள் அவந்திகா. ஆனால் அவன் யாரை பற்றி கூற வருகிறான் என்று அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. பவித்ராவை பத்தி தானே சொல்ற என்று அருணிடம் கேட்டாள். அவள் கூறியதை கேட்டு வாயை பிளந்த அருண், அக்கா ஒவ்வொரு தடவையும் நீங்க எப்படி இப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிடுறீங்க? ஒரு தடவையாச்சும் என்னை ஏதாச்சும் உங்களுக்கு தெரியாததா சொல்ல விடுங்க அக்கா என்று சினுங்கினான். அதையெல்லாம் கண்டு கொள்ளாத அவந்திகா, பவித்ராவுக்கு என்னாச்சு? நேராக விஷயத்திற்கு வந்தாள். அவ என்று அவன் கூற ஆரம்பிக்க வந்த நேரம் பார்த்து இரு போலீசார் உள்ளே நுழைந்தார்கள். அவந்திகாவும் அருணும் அவர்கள் பத்மினி கேஸ் விஷயமாவோ அல்லது பிரசாத் மணியன் கேஸ் விஷயமாவோ தான் வந்திருப்பார் என்று நினைக்க, மிஸ்ஸஸ் பவித்ரா, அவங்களுக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு நீங்க தான் காரணம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க மிஸ் அவந்திகா. அதனால இந்த கேஸ் சம்பந்தமா தான் நாங்க இப்போ விசாரிக்க வந்திருக்கோம் என்றார். இதை கேட்ட அருண், இத பண்ணினது பிரசாத் மணியன் தானே தவிர என்னோட அக்கா இல்ல என்று கொந்தளித்தான். அவனை பார்த்த ஒரு நட்பு புன்னகையை உதிர்த்த போலீசார், எங்களுக்கும் பிரசாத் மணியன் மேலதான் சந்தேகம். ஆனா அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ண டிரைவர் இது எதிர்பாராம நடந்த விபத்துன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டான். அதோட பவித்ரா வேற உங்க அக்கா தான் இதை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டாங்க. அதனால உங்களை விசாரிக்க வேண்டியது எங்களோட கடமை என்று அவர் கூற, நான் எதுவும் பண்ணல, உங்களுக்கு என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க என்றாள் அவந்திகா. பின்னர் அவளிடம் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் தயங்காமல் பதில் சொன்னாள். அவர்கள் சென்ற பிறகு, இந்த பவித்ராவுக்கு சுத்தமா அறிவே இல்லக்கா, இந்த பிரசாத் மணியன் தான் இவ்வளவு ஆள் வச்சு கொல்ல ட்ரை பண்ணா, இவ என்னக்கா நம்ம மேல பழிய தூக்கி போட்டிருக்கா என்றான் ஆதங்கம் தாங்காமல். இதை கேட்ட அவந்திகா பெட்டை விட்டு இறங்க, அக்கா என்ன பண்றீங்க என்று கத்தினான் அருண்.